வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கோணாவில்ல 4 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது. அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காணி பார்த்தீங்களன்னு சொன்னால் முழுமையாகவும் தென்னம் காணியாக காணப்படுகிறது. இதுக்குள்ளே 200 தென்னங்க மரங்கள் நிற்கிது. காய்க்கிறது ஒரு 50 தென்னம்பிள்ளைகள் காய்க்கிறதுன்னையும், மிச்சம் 2-3 வருடங்களில் காய்க்கிறதுன்னைகள், அவ்வாறான கண்டுகள் ஒரு 200 கண்டுகளை கொண்ட தென்னந்தோப்பு காணியாக இது காணப்படுகிறது. இதில் குழாய் கிணறு முன்னுக்கே அடிச்சிருக்கணும். இந்த குழாய் கிணறு 170 அடி அடிக்கப்பட்டிருக்குது. அடிக்கப்பட்டு உள்ளேயே மோட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணி கொங்கிரீட் பண்ணி மூடி இருக்கணும் பாதுகாப்பான முறையில். இந்த காணிக்குள்ளே 3 அறை விராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் ஒரு வீடு இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே முழுமையாக போய் பார்வையிட்டு கொண்டு வெளியால் இருக்கிற காணியை சுற்றி பார்வையிடுவோம். வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு தற்சமயம் முழுமையாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பெயிண்டிங் வேலைகள், திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுது தெரியும், பெயிண்ட் கேனன், பெயிண்ட் அடிக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம். கரண் வசதியோடையும் கூடின ஒரு காணியைத்தான் நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கோம். 3 அறைகள், விராந்தை, கிச்சன் என்று சொல்கிற அமைப்போடு இந்த வீடும் அமைஞ்சிருக்குது. ஆக பெரிய ஒரு வீடு என்று சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் வசிப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு வீடு தான். இந்த காய்க்கிற தென்னையால் மாத வருமானம் இப்பொழுதும் உரிமையாளரால் பெறப்பட்ட நிலையில் தான் இருக்குதுன்னு உரிமையாளர் கூறியிருக்கிறார். தனக்கு ஒவ்வொரு மாதமும் தேங்காயால் வருமானம் கொண்டிருக்குன்னு சொல்லி, அவ்வாறு மாத வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு காணியை தான் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த காணி முழுவதுமே தென்னை மரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. நான் இந்த 4 ஏக்கரையும் 4 ஏக்கருக்கும் உள்ளேயும் உள்ள தென்னைகளை நான் சுற்றி வேறு பயன் தரும் மரங்கள் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு முழுமையாக காண்பிக்கிறேன். இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் முழுமையாக பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த காணிக்குள்ளே இருக்கிற சிறப்பு இயல்புகளை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணிக்குள்ளே இதில் நீங்கள் பார்க்குறது வெட்டு கிணறு. மண்ணால் வெட்டி கட்டை இல்லை. ஆனால் இந்த கிணத்துல தான் இந்த காணிக்குள்ளே இருக்கிற இவ்வளவு தென்னைகளுக்குமே இறைத்து வளர்த்ததாக உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மேற்கொண்டு கட்டிக்கொள்ளலாம் அல்லது இவ்வாறே பயன்படுத்தி கொள்ளலாம். குடி தண்ணீர் வசதிக்காக குழாய் கிணறு இருக்கிறது. இது தோட்டப்பாவனைக்காக இந்த கிணறு பயன்படுத்துகிறார்கள். இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்களன்னு சொன்னால் 1,85,00,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். கதைச்சு பேசி நேரடியாக சென்று பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த காணிக்குள்ள வந்து தென்னை மட்டும் இல்லாமல் வாழை மரமும் வச்சு நிறைய வருமானத்தை எடுத்திருக்கணும். இப்பொழுது நான் இந்த காணொலியிலே காண்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லா இடமும் வாழை மரங்களும் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு மூலையில் முழுமையாக வாழைத்தோட்டம் பெரிய அளவில் செய்திருக்கணும். நான் இப்பொழுது அதையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கிளிநொச்சி கூனாவிலன்னு சொல்லப்படும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அளவிலான தென்னந்தோப்புகள் உள்ள ஒரு இடமாக வந்து அது காணப்படுகிறது. தோட்டத்துக்கு உகந்த மண் வளத்தை கொண்ட நீர்வளத்தையும் கொண்ட அற்புதமான ஒரு இடமாக காணப்படுறதுதான் கிளிநொச்சி கூனாவில். அவ்வாறாக அமைந்த ஒரு இடத்துல வந்து தென்னங்காணி வந்திருப்பது மிகவும் அரிது. கோணாவிலே தென்னங்காணிகள் விற்பனை செய்வது மிகவும் அரிதான விடயம். அவ்வாறான இடம் ஒன்றில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்குள்ள வந்து தென்னை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை நிற்குது, கமுகு நிற்குது, ஈரப்பிலா நிற்குது. இவ்வாறு பயன் தரும் மரங்கள் வேறு மரங்களையும் கொண்டு இந்த காணி வந்து காணப்படுகிறது. இந்த காணியினுடைய சுற்று வேலி வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் முன்வேலி வந்து தகரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றி வர வந்து சீமேந்து தூண் போடப்பட்டு 7 வரி கம்பி வந்து அடிக்கப்பட்டு அறிக்கையான முறையில் வந்து வேலிகளும் வந்து அடைக்கப்பட்டிருக்குது. என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகள், தோட்டம், வயல் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும், விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரையும் எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. வெளிநாட்டிலே வசிக்கும் தமிழ் உறவுகள் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கோல் எடுத்து தென்னந்தோப்பு காணி வந்து நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் அவ்வாறு தென்னந்தோப்பு காணி தேடுபவர்களாக இருந்தால், தென்னையாலே குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் வருமானத்தை ஈட்ட ஆசைப்படுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த இருக்கிற தென்னையை மேற்கொண்டு இன்னும் நீங்கள் நல்ல முறையில் பராமரிப்பீர்களாக இருந்தால் இந்த 4 ஏக்கரும் முழுமையாக தென்னை கன்றுகளோடு அமைஞ்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனை தரக்கூடிய ஒரு காணி என்று தான் நான் 100% இதை நான் சொல்லுவேன். நீங்கள் நேரடியாக இந்த காணியை பார்வையிட்டு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கிற தொடர்புக்கு என்று கொடுத்துருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நான் அழைப்பை ஏற்படுத்துங்கள். என்னுடைய நம்பர் தான். நேரடியாக நான் ஓனரோடு தொடர்பை ஏற்படுத்தி தரேன். நீங்கள் நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய பாதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இருந்து கனகபுரம் வீதியில் நீங்கள் செல்லணும். அவ்வாறு டிப்போ சந்திலேருந்து கனகபுரம் வீதி காபட் வீதியாக காணப்படுகிறது. அதில் இருந்து கிளை வீதி வந்து இந்த காணிக்கு போகிற கிளை வீதி வந்து தார் வீதியாக காணப்படுகிறது. வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பில் வந்து அற்புதமான ஒரு பாதை வளத்தையும் இந்த காணி வந்து கொண்டிருக்குது. நீங்கள் வந்து இந்த காணிக்குள்ளே இருந்து தேங்காயை ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் வாகனம் வந்து அதை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரியான செட்டப்போடு அமைஞ்சிருக்கிற ஒரு காணி தான் இந்த காணி. எனது இந்த காணொலியை பார்வையிட்ட எனது தமிழ் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போன்று உங்களுடைய காணிகள்
வீடுகள், தோட்டம் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும், விளம்பரப்படுத்தி அந்த காணியை விற்பனை செய்து தரையும் எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.